இங்க ஒரு குழந்தை பொறக்கும்போதே மானோட கொம்பும், மானோட காதோடையும் பொறக்குது. ஆனா அந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தைய ரொம்பவே சீக்ரெட்டா வச்சு வளர்க்குறாரு. ஒரு நாள் அவன் ஒரு மான பார்க்குறான். அத பார்த்தோனே அவனுக்கும் அந்த மான் மாதிரியே கொம்பும், காதும் இருக்கவும் அந்த மானையே பின்தொடர்ந்து போயிடுறான். அத பார்த்து அவனோட அப்பா அவன எப்படியோ புடிச்சு தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு வந்தவரு இதுக்கு மேல இவன்கிட்ட மறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு தடவ ஒரு வைரஸ் அட்டாக் வந்ததாகவும், அதுல நெறைய பேர் இறந்து போனதாகவும், அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான குழந்தைங்க எல்லாம் பொறக்க ஆரம்பிச்சுச்சுன்ற கதைய சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாரி குழந்தைங்கள வேட்டையாடுறதுக்குன்னே ஒரு குரூப் தெரியுதுன்றதையும் சொல்லிடுறாரு. ஒரு நாள் அந்த பையனோட அப்பா அவன ஒளிய வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அவரையும் யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. அவரும் இறந்து போயிடுறாரு. அப்போதுல இருந்து அந்த பையனே அவன் வாழ்றதுக்கான எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தேவையானதெல்லாம் அவனே செஞ்சுக்கிறான். ஒரு நாள் தெரியாம அவனோட வீடு எரிஞ்சிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மேப் கிடைக்குது. அந்த மேப்பை பின்தொடர்ந்து அவன் போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒளிச்சு வச்ச ஒரு பெட்டி கிடைக்குது. அதை திறந்து பார்க்கும்போது தான் அவங்க அம்மாவோட போட்டோவும் ஒரு சேஃபான பிளேஸோட மேப்பும் இருக்குது. அதை பார்த்தவன் அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்புறான். இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்